Hello friends, welcome to our channel. After the long break, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த ரெய்னி டேக்கு ஈவினிங் டைம்ல சாப்பிடக்கூடிய சூப்பரான ரெடிமேட் பானிபூரி கிட் வச்சு நம்ம பானிபூரி எப்படி வீட்லயே 10 நிமிஷத்துல ரெடி பண்றது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ இன்னைக்கு நான் பானிபூரி செய்யறதுக்காண்டி இந்த ரெடிமேட் பானிபூரி கிட் தாங்க வாங்கியிருந்தேன். ஸோ இந்த பானிபூரி கிட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நிறைய பிராண்டில் கிடைக்கிது. ஸோ நம்ம எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக் சைடில் நம்மளுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்து நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இந்த பேக்கை ஓப்பன் பண்ணால் உள்ளே நம்மளுக்கு வந்து 4 பீசஸ் பேக் வந்து இதே மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு பேக்லேயும் வந்து ஒவ்வொரு இது இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பானிபூரி பொரிக்கிறதுக்கு உண்டான பெப்பர் இருந்துச்சு. தென் அந்த ஸ்வீட் சட்னிக்கான பவுடர் இருந்துச்சு. தென் அந்த மின்ட் வாட்டருக்கான பவுடர், அதோட அந்த ஆலு பொட்டேட்டோ மசாலாவுமே இருந்துச்சு. ஸோ நான் வந்து பொட்டேட்டோ மட்டும் பாயில் பண்ணி வச்சுருந்தேன். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போது ரெடிமேட் பானிபூரி வீட்டிலையே செய்ய போகிறோம். தென் ஃபஸ்ட் பேக்கெட்டில் இதே மாதிரி பெப்பர் தாங்க இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 25 பீசஸ் வந்து இந்த பானிபூரி பெப்பர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பெப்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்பளம் மாதிரி தாங்க இருந்துச்சு. ஸோ ஆயில் ஹீட் ஆனதும் அதில் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்மளுக்கு வந்து சுருங்கலாம் போகாமல் இதே மாதிரி நல்ல பஃப்னே இருக்கும். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஆயில் ஹீட் ஆனதும் ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். அது நல்லா உப்பி வரும் பாருங்கள். இதை விட நல்லா பெருசாகவே நம்மளுக்கு வந்து உப்பி வரும். ஸோ வந்து 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக உப்பி வந்திருக்குன்னு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எல்லா பீசஸையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு இந்த பெப்பர் வந்து ரெடி ஆகிடுச்சு. தென் நம்ம இப்போ ஆலு மசாலா வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஒரு 150 கிராம் வந்து பொட்டேட்டோவை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கேன். இதில் அந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த மசாலா வந்து ஆட் பண்ணிவிட்டு தென் இதோட ஒரு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், தென் கொஞ்சமாக மல்லிக்கீரை, இது ரெண்டையுமே தூவி நல்லா மசிச்சு விட்டுக்க போகிறேன். ஸோ இந்த பேக்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபுல் மசாலாவும் நான் இதில் சேர்க்கலை. ஏன்னா அதில் 250 கிராம் அளவு பொட்டேட்டோஸ்க்கு வந்து தேவையான மசாலா கொடுத்துருக்காங்க. நான் 150 கிராம் தான் பொட்டேட்டோ எடுத்துக்கேன். ஸோ எனக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துட்டு மீதி அப்படியே வச்சுட்டேன். தென் இப்போ நம்ம இந்த ஸ்வீட் சட்னி தான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு பவுடர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேக்லேயே நம்மளுக்கு வந்து போட்டுருக்கு ஸ்வீட் சட்னின்னு. இதுக்கு வந்து நம்ம ஹாட் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ வந்து ஒரு 250 ml, அதாவது 1 கிளாஸ் தண்ணியை வந்து நம்ம லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இந்த பவுடரை சேர்த்து நல்லா பபுள்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் இந்த பவுடர் மிக்ஸ் வந்து கொஞ்சம் திக்காகவே இருக்குது. தென் அடுத்ததாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணக்கூடியது வந்து மின்ட் வாட்டர் பவுடர். ஸோ இந்த பவுடர் வந்து க்ரீன் கலரில் லைட்டாக க்ரீனிஷாக இருக்குது. தென் இதுக்குமே அதே மாதிரி 280 ml தண்ணி தான் சேர்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இதையுமே நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து நார்மல் வாட்டர் தான் நம்ம வந்து சேர்க்கணும். ஸோ இப்போ நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். சிம்பிள் அண்ட் சூப்பராக ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலைங்க, நம்ம ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பானிபூரி அதே மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஆலுவை வந்து உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்வீட் சட்னியை சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் வந்து உள்ளே டிப் பண்ணி கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா இதே மாதிரி கூட சேர்த்துக்கலாம். தென் அந்த மின்ட் வாட்டர் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அப்படியே சாப்பிட்டுடலாம். ஸோ அந்த ஸ்வீட் சட்னியை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஸ்வீட்னஸும் லைட்டாக கொஞ்சம் அந்த புளிப்பும் இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு. அந்த மின்ட் சட்னியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ரெய்னி சீசனுக்கு நம்ம வந்து ஈவினிங் டைமில் டக்குன்னு ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்னா கண்டிப்பாக இந்த பானிபூரி வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம கடையிலலாம் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு 5 பீஸ் வந்து நம்மளுக்கு வந்து 30 ரூபாய்க்கு தருவாங்க. பட் இதில் வந்து ஒரு 25 பீசஸ் இருந்துச்சு. இந்த கிட்டோட ரேட் பார்த்திங்கன்னா நமக்கு 50 ரூபா தாங்க. ஸோ வந்து தாராளமாக இதில் இருக்கக்கூடிய மசாலாஸ் எல்லாமே இன்னும் ஒரு 25 பீசஸ் கூட, அதாவது 50 பீசஸ்க்குமே பற்றக்கூடிய அளவுக்கு மசாலாஸ் நிறையவே இருந்துச்சு. ஸோ என்னோடய ஐடியா படி பார்த்திங்கன்னா நம்ம இதே மாதிரி ரெடிமேட் கிட் வந்து வாங்கும்போது கண்டிப்பாக இன்னொரு பேக்கெட் வந்து பெப்பர் மட்டும் நம்ம வந்து தனியாக வாங்கிக்கலாம். அதாவது இந்த பானிபூரி
பொரிக்கும் இல்லையா, அந்த பீசஸ் மொத்தம் நம்மளுக்கு தனியாகவே பேக்கில் வந்து கிடைக்கிது. அதில் வந்து நம்மளுக்கு 15 பீசஸ் இருக்கக்கூடியது இருக்குது, 100 பீசஸ் இருக்கக்கூடியது இருக்குது. ஸோ நீங்கள் பானிபூரி கிட் ஒன்று ரெடிமேட் வாங்கினீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பெப்பர்ட் வாங்கி இதே மாதிரி ஒரு 50 பீஸ் வரைக்குமே தாராளமாக இந்த மசாலாஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆலுவை பொறுத்த வரைக்கும் நம்ம 250 கிராம் வந்து எடுத்தோம்னா கண்டிப்பாக ஒரு 50 பீசஸ்க்கு நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். நான் 150 கிராம் தான் எடுத்திருந்தேன், அதுவே 25 பீசஸ்க்கு தாராளமாக இருந்துச்சு. அந்த ஸ்வீட் சட்னி அண்ட் மின்ட் சட்னியை பொறுத்த வரைக்கும் தாராளமாக நம்ம 50 பீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த பேக்கில் நமக்கு 25 பீசஸ் தான் இருந்துச்சு. பட் வந்து ரேட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ரீசனபிளாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெடிமேட் கிட் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்குமே ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.